بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون صدق الله العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم يغتنم خمسا قبل خمس أو كما قال عليه الصلاة والسلام إلى آخر الحديث. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் செய்த மாபெரும் கிருபை, அல்லாஹ் தஆலா கண்ணியமான சங்கையான இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து பல தினன்களை கடந்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்ல சிறந்த பாக்கியங்களில் ஒன்றுதான் ஒரு மனிதன் ரமலானை அடைந்து கொள்றது. இது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. எமக்கும் அல்லாஹ் அந்த அருள் பாக்கியத்தை தந்திருக்கிறான். ஆனா இந்த ரமலான் இது எம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி ரமலானாக இருக்குமோ என்ப ஒரு அச்சத்தோடு கழிக்கக்கூடிய ஒரு ரமலானாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், யக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்ஸ், 5 விடயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விடயங்களை கொள்ளை பொருளாக எடுத்துக்கொள்ளுங்கள், பாக்கியமாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதில் ஒன்றுதான் ஹயாத்தக கப்ல மௌத்திக், உங்களுடைய மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்க என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். சிஹத கப்ல மரதிக், உங்களுக்கு நோய் ஏற்படுவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பார் சொல்லி காட்டினார்கள். ஃபராக கப்ல ஷுகுலிக், உங்களுடைய ஓய்வு நேரங்களை வேலை வெட்டிகள் வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்க என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த 3 விடயங்கள் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இது மிக கட்டாயமான விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலானை அடைந்திருக்கிறோம். வாழ்க்கையில் இன்னும் ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறார். சென்ற ரமலானில் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் கபருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ரமலானையும் அல்லாஹ் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ரமலான் என்பது எம்மை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். நரகத்தை விட்டு எம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமல்தான் ரமலானாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால் அது ரமலானாக இருந்து கொண்டிருக்கிறது. எம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அமல் இந்த ரமலானாக இருந்து கொண்டிருக்கிறது. எம்முடைய வாழ்க்கையில் பல தேவைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் இருந்து கொண்டிருக்கும். அந்த தேவைகளை படைத்த ரப்போடு முறையிட்டு அந்த தேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம்தான் இந்த ரமலானுடைய காலம். ஏன் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய மாதம். மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்கி, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்கி, அந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஒளிமயமான வாழ்க்கையாக, செழிப்பான வாழ்க்கையாக ஆக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹ்ருன் அதீமுன் முபாரக், இந்த மாதம் இது மகத்தான முபாரக், பரக்கத் செய்யப்பட்ட மாதம் என்பா சொல்லிக்கார். மனிதன் வாழ்க்கையிலே சிரமங்கள், கஷ்டங்கள் இது மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும். மனிதனுடைய தரங்கள் வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கும். மனிதன் ஏழையாக இருப்பான், செல்வந்தனாக இருப்பான்.
அந்த ஏழைகள் சிரமத்தோடு கஷ்டத்தோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை செல்வந்தர்களும் உணரக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். ஏன் இது ஷஹ்ருல் முஆசாத், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதம், அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படிப்பட்ட ஒரு மாதத்தை தான் இன்று நானும் நீங்களும் அடைந்திருக்கிறோம். அதிலே நோன்புகளை நோட்டவர்களாக இன்று 6வது நோன்பை அடைந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்புகள் இது அல்லாஹ்விடத்திலே கபூலியத்துடைய நோன்பாக ஆக வேண்டும். வாழ்க்கையிலே பல ரமலான்களை கடந்திருக்கிறோம், பல ரமலானுடைய நோன்புகளை நோட்டிருக்கிறோம். எந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொண்டோம் என்பது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் வாழ்க்கையில இத்தனை ரமலான்களை அடைந்தோம் என்பதாக எல்லோரும் சொல்ல முடியும். பருவ வயதை அடைந்திலிருந்து இதுவரைக்கும் நாம் இத்தனை ரமலான்களை அடைந்திருக்கிறோம் என்பதாக நாம் எண்ணிக்கை சொல்ல முடியும். ஆனா எத்தனை ரமலானிலே படைத்த ரப்புடைய ரஹ்மத்தை அடைந்து கொண்டோம் என்பது தெரியாது. எந்த ரமலான் எம்மை விட்டு கழியக்கூடிய சமயத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து மக்ஃபிரத்தை நான் அடைந்து கொண்டோம் என்பது எம்மளால் சொல்ல முடியாது. வாழ்க்கையிலே பல ரமலான்கள் கழிந்திருக்கிறது, எத்தனை லைலத்துல் கத்ரை அடைந்தோம் என்பது யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரமலான் வந்திருக்கிறது அன்பான சகோதரர்களே. இந்த ரமலானிலாவது நாம் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலிருந்து என்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பை பெற வேண்டும், நரக விடுதலையை அடைந்து கொள்ள வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவை நான் இந்த ரமலானிலாவது நான் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முயற்சி செய்யக்கூடிய ஒரு காலத்தை அடைந்திருக்கிறோம். ஏன் வாழ்க்கையிலே நாம் எண்ண வேண்டும், எனக்கு அடுத்த ரமலான் ஒன்று கிடையாது. நாம் உள்ளத்திலே எண்ணம் வைக்க வேண்டும், அடுத்த ரமலானை அடைவேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அடுத்த ரமலான் இதை நான் அடைந்து கொண்டு நான் இப்படியான பாக்கியத்தை நான் அடைவேனா என்ற ஒரு சந்தேகத்தை உள்ளத்தில் உணர்த்தி இந்த ரமலானிலே நாம் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு காலத்தை அடைந்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையிலே முன்னால் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்துதான் நாம் படிப்பினை பெற வேண்டும். சென்றவர்கள் சென்று விட்டார்கள், நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா தெரியாது. எனவே இந்த ரமலான் எனக்கு வந்திருக்கிறது, இந்த ரமலானை நாம் பாக்கியமாக நாம் பயன்படுத்த வேண்டும். எனவே இந்த ரமலானில் இந்த சொல்லப்பட்ட விடயங்களை நாம் அடைவதாக இருந்தால் என்னுடைய நோன்பு கபூலியத்திலே நோன்பாக மாற வேண்டும். ஒரு மனிதனுக்கு ரமலானுடைய பாக்கியம், இந்த ரமலானில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை அந்த மனிதன் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் நோக்கக்கூடிய அந்த நோன்பு அவன் செய்யக்கூடிய அமல்கள் அது கபூலியத்துடைய அமலாக இருக்க வேண்டும். அமல்கள் கபூலியத்தை அடையவில்லை என்று சொன்னால் அந்த மனிதன் ரஹ்மத்தை பெறவும் முடியாது, அவன் பாவ மன்னிப்பை பெறவும் முடியாது, சொர்க்கத்தை அடையவும் முடியாது. அந்த கபூலியத்தை அடைந்து கொள்ளக்கூடிய விடயங்களில் மிக பிரதானமான விடயம்தான் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் ஹலாலான உணவை உட்கொள்வதாக இருந்து கொண்டிருக்கிறது. எம்முடைய உடம்புகளில் ஹராம் சேராமல் இருப்பது, எம்முடைய சம்பாத்தியம், எம்முடைய வாழ்வாதாரம் ஹலால்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். விடிய விடிய ஒரு மனிதர் அமல் செய்து கொண்டிருக்கிறார், பகலெல்லாம் நோன்பு நோக்கிறார், இரவெல்லாம் அவர் இபாதத்திலே செய்து கொண்டிருக்கிறார், கால் வீங்கி வெடிக்கிற அளவுக்கு அவர் நின்று வணங்குகிறார். ஆனால் அவர் உண்ணக்கூடிய உணவு, அவர் குடிக்கக்கூடிய பானம், அவர் உடுக்கக்கூடிய உடை இது ஹராமாக இருக்குமாக இருந்தால் அவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அவர் அல்லாஹ்விடமிருந்து அடையக்கூடிய அடைவுகளை அவரால் அடைந்து கொள்ள முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஹதீஸ் சொல்லி காட்டினார்கள், ஒரு கவலம் ஹராமான உணவு தன்னுடைய மனிதனுடைய வயிற்றில் சென்று விடுமாக இருந்தால் அந்த உடம்பு நரகத்துக்கே தகுதி என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே என்னுடைய நோன்பு கபூலியத்தை அடைய வேண்டுமா, நான் உண்ணக்கூடிய உணவு
அது ஹலாலாக இருக்க வேண்டும். இந்த உணவின் மூலமாக, ஹலாலான உணவின் மூலமாக நோட்ட நோன்பு அல்லாஹ்விடத்தே கபூலியத்தை பெறவும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நோன்பு நோட்பது மாத்திரமல்ல, நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஹலாலுடைய விடயத்திலே மிக பேணுதலாக இருக்க வேண்டும். இஃப்தார்கள் இருந்து கொண்டிருக்கிறது. சஹருடைய உணவை, நாம் சம்பாதித்த உணவை நாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து நாம் இஃப்தார் சஹருடைய உணவை உட்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இஃப்தாருடைய சமயத்திலே நாம் ஏதாவது ஒரு வீட்டிலே சென்று இஃப்தாரை முடித்து விடுவோம், அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்திலே எனக்கு இஃப்தாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது, நான் அந்த நிறுவனத்திலே சென்று இஃப்தாரை செய்து விடுவேன். ஆனால் அவர்களுடைய சம்பாத்தியம், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் ஹராத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதர பெரியார்களே, இந்த இஃப்தார் உடம்புக்குள் சென்று விட்டதா, நான் பகலெல்லாம் கஷ்டப்பட்டு, நான் தாகித்திருந்து பசித்திருந்து நான் செய்த இந்த அமல்கள், நான் நோட்ட நோன்பு, அன்பான சகோதர பெரியார்களே, பாழாகி போய்விடும். ஆகையினால் எம்முடைய வாழ்க்கையில் இந்த அமல்கள் கபூலியத்தை அடைகிறதாக இருந்தா, முதலாவது செய்ய வேண்டியது இந்த ஹலாலில் பேணுதல் இருக்க வேண்டும். ஹராத்தை விட்டு நாங்க உடம்புல இருந்து, எங்களுடைய தொழில இருந்து, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து, எங்களுடைய பிள்ளைகள் மனைவி மக்களுடைய அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உணவுகள் இருந்து எல்லாவற்றிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காலம் ஒன்று வரும், அந்த காலத்திலே மனிதன் உண்ணக்கூடிய, அவன் சம்பாதிக்கக்கூடியது ஹலாலா ஹராமா, தான் எடுக்கக்கூடிய சம்பாத்தியம் இது ஹலாலா ஹராமா என்று பொறுப்பெடுக்காதவனாக அவன் மாறிவிடுவான் என்பார் சொல்லி காட்டினான். எல்லா இடங்களிலும் ஹராம் அது கலந்து விடு என்பார் சொல்லி காட்டினான். வட்டி, அந்த வட்டியுடைய போயாவது உங்களுக்கு வந்து சேரு என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி. எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தர வேண்டும். நாம் நோன்பாளிகள், எம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு நோன்பாளி நோன்பு நோட்டிலிருந்து அவன் நோன்பு திறக்கும் வரைக்கும் அவனுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே பெரியார்களே, உடம்போடு ஹராம் சேர்ந்து விடுமாக இருந்தால் துஆ அங்கீகரிக்கப்பட மாட்டார். சஹாபாக்கள் வந்து நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆவாக மாறுவதாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிப் மத்அமக தகுன் முஸ்தஜாப். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய உணவை நீ ஹலாலாக ஆக்கிக்கொள், உன்னுடைய துஆ அங்கீகரிக்கப்படும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். நம்முடைய உடம்பிலே ஹராம் சேர்ந்து இருக்கிறது. நாம் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி கேட்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத் செய்து விடு, எனக்கு மக்ஃபிரத் செய்து விடு, எனக்கு சொர்க்கத்தை தான் கேட்கிறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், மத்அமு ஹராம், மஷ்ரபு ஹராம், வ மல்பஸு ஹராம், ஃபஅன்னா இஸ்தஜாபு லஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், உண்ணக்கூடிய உணவு ஹராமாக இருக்கிறது, குடிக்கக்கூடிய குடிபானம் ஹராமாக இருக்கிறது, உடுக்கக்கூடிய அந்த உடுப்புகள் ஹராமாக இருக்கிறது சொன்னால் இவருடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார். எனவே அன்பான சகோதரர்களே பெரியார்களே, ரமலானுடைய மாதம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய மாதம். ஏன் உங்களோட துஆ அங்கீகரிக்கப்படுவதாக இருந்தா எங்களுடைய சம்பாத்தியம், எங்களுடைய உணவுகளை, எங்களுடைய உடுமானங்களை ஹலாலாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஹராத்தை விட்டு நாங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே பெரியார்களே, இது பிரதானமான ஒரு விடயம் அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு. அடுத்த விடயம் தான் அன்பான சகோதரர்களே, எம்முடைய அமல கபூலியத்துடைய அமலாக ஆக்குறதாக இருந்தா எம்முடைய உறவுகளை சீராக்கி கொள்ள வேண்டும். எம்முடைய உறவுகள் சீராக இல்லைன்னு சொன்னா நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை அது தலைக்கு மேலால், ஒரு ஜானுக்கு மேலால் உயர்த்தப்பட மாட்டாது. அன்பான சகோதரர்களே, மலக்குமார்கள் ஷிஃப்ட் செய்யக்கூடிய நேரம் இருந்து கொண்டிருக்கிறது.
மலக்குமார்கள் காலையில் சுபகுடைய நேரம், மலக்குமார்கள் மாறக்கூடிய நேரம், எம்மை பாதுகாக்கக்கூடிய எம்மை கண்காணிக்கக்கூடிய மலக்குமார்கள் அவர்கள் டேர்ன் மாறக்கூடிய நேரம் தான் சுபகுடைய நேரம். வகுர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, குர்ஆன் சொல்லுகிறது சுபகுடைய தொழுகையிலே இரவில் எம்மை பாதுகாத்த, இரவில் எம்மை கண்காணித்த மலக்குமார்களும் அந்த சுபகுடைய தொழுகையுடைய சமயத்திலே அவர்களும் சமூகம் அளிக்கிறார்கள். அதே கட்டத்தில் சுபகுடைய நேரத்திலிருந்து அசருடைய நேரம் வரைக்கும் எம்மை கண்காணிக்கக்கூடிய மலக்குமார்களும் அந்த நேரத்தில் ஒன்று சேருகிறார்கள். அசருடைய நேரத்திலே திரும்பவும் அசருடைய தொழுகையிலே அந்த இரண்டு மலக்குமார்களும் திரும்பவும் வருகிறார்கள். அந்த அசருடைய நேரத்திலே காலையிலிருந்து அசர் வரைக்கும் கண்காணித்த மலக்குமார்களும் அசருடைய நேரத்திலிருந்து சுபகுடைய நேரம் வரைக்கும் கண்காணிக்கக்கூடிய மலக்குமார் ஒன்று சேர்ந்து அவர்கள் இவர்களிடம் பொறுப்பை கொடுத்து விட்டு அவர்கள் வானத்தை நோக்கி சென்று விடுவார்கள். இரவிலே எம்முடைய அமல்களை கண்காணித்த மலக்குமார்கள் சுபகுடைய தொழுகைக்கு பின்னால் எம்முடைய அமல்களை எடுத்துக்கொண்டு வானலோகத்துக்கு செல்வார்கள். வானத்துடைய கதவுகள் தட்டப்படும். சொல்வார்கள் அந்த வானத்தில் உள்ள மலக்குமார்கள், நீங்கள் யாருடைய அமலை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? சொல்வார்கள், இன்னாருடைய மகன் இன்னாருடைய அமலை கொண்டு வந்திருக்கிறேன். வானத்தினுடைய கதவுகளை திறந்து விடுங்க என்பாக இவர்கள் சொல்லக்கூடிய சமயத்திலே முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார் சொல்வார்கள், இல்லை, இவருடைய வாழ்க்கையில் இவர் உறவு முறையை பேணாமல் இருக்கிறார், இவருக்கும் இன்னாருக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டிருக்கிறது, இவருடைய உறவுகளை சீராக்கும் வரைக்கும் இவருடைய அமல்களை நீங்கள் அப்படியே விட்டுவிடுங்க என்பார் சொல்லப்படும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய அமல்கள் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார் சொல்லி. இப்போது சுபகுடைய நேரத்திலிருந்து அசருடைய நேரம் வரைக்கும் என்னுடைய மலக்குமார் எம்மை கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். அசருடைய தொழுகைக்கு பிறகு என்னுடைய அமல்களை கொண்டு போவார்கள். போகக்கூடிய சமயத்திலும் இதே போன்று நடந்து கொண்டிருக்கும். என்னுடைய அமல்கள் வானத்தை நோக்கி செல்ல மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா யதுகுல் ஜன்னத காத்திய, யார் உறவு முறையை துண்டித்து வாழ்வானோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சொர்க்கம் செல்ல முடியாது என்பார் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் அமலுடைய கபூலியத்தை இல்லாமலாக்கக்கூடிய அடுத்த ஒரு காரியம்தான் இந்த உறவு முறையை பேணாமல் வாழக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய காலம் நாம் சஹருடைய நேரத்திலிருந்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தாகத்தில் இருந்து நாம் மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் அமல் செய்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனை பாராயணம் செய்கிறோம், தஸ்பீகள் செய்து கொண்டிருக்கிறோம், ஜிக்ர்கள் செய்து கொண்டிருக்கிறோம், துஆக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவது இந்த வாழ்க்கையில் ஹராத்தை விட்டு நான் தவிர்ந்து கொள்ளணும். ஹராத்தை விட்டு தவிர்ந்து கொள்ளணும். இரண்டாவது, உறவு முறைகளை நாங்கள் சீராக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா எம்முடைய அமல்களை கபூலியத்துடைய அமலாக்குவான். அதன் ஊடாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் அந்த சுவனத்தையும் அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் நசீபாக்குவான். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, புனிதமான ஒரு மாதத்தை அடைஞ்சிருக்கிறோம், புனிதமான ஒரு காலத்தை அடைஞ்சிருக்கிறோம். அமல்கள் நிறைந்த ஒரு காலம், அமல்கள் இரட்டிப்பாக்கக்கூடிய காலம். நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் இரட்டிப்பான நன்மைகள் வழங்கப்படக்கூடிய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு அமல் இப்னு ஆதம் யுதாஃப், சொன்னார்கள், மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் இது இரட்டிப்பாக்கப்படும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த இரட்டிப்பான ஒரு காலத்தை தான் இன்றைக்கு அடைஞ்சிருக்கிறோம். நாங்க ஒரு தொழுகையை தொழுகிறோமா, பன்மடங்காக்கப்படக்கூடிய ஒரு காலம். நாங்க ஒரு திக்ர் செய்யறோமா, பன்மடங்கு நன்மைகள் தரக்கூடிய அந்த ஒரு காலத்தை அடைஞ்சிருக்கிறோம். எனவே இந்த காலத்தினுடைய நன்மைகளை பாழாக்கி விடக்கூடாது, எம்முடைய அமல்களை நாம் வீணாக ஆக்கிவிடக்கூடாது. அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த ரமலானுடைய இந்த அமல்களை செய்து
அதனுடைய கபூலியத்தை அடைந்து கொண்டவர்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய நோன்புகளை கபூலியத்திலே நோன்பாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் வாழ்க்கையிலே பல ரமலான்களை அடைந்து விட்டோம். யா அல்லாஹ் வாழ்க்கையிலே யதார்த்தத்தை இன்னும் காணவில்லை. யா அல்லாஹ் வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் ஹராத்தை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. ஹலாலான விடயங்களே யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக்கை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் யா அல்லாஹ் எங்களுடைய உடம்புகளில் ஹராம் சேர்வதை விட்டு எம் அனைவரை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எம்மை அறியாமல் கூட ஹராம் சேர்வதை விட்டு நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ்க்கையிலே மரணம் வரும் வரைக்கும் யா அல்லாஹ் இந்த ஹராத்தை விட்டு எம் அனைவரை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எம்முடைய அமல்களுக்கு கபூலியத்தை அடையக்கூடிய அமல்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எந்தெந்த விடயங்கள் எம்முடைய அமலை கபூலியத்தை விட்டும் தடுக்குமோ அந்த விடயங்களை விட்டு எம்முடைய வாழ்க்கையிலே தவிந்து கொள்ள செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த நோன்புகளை நோற்றவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ் 6வது நோன்பை அடைந்து விட்டோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் 5 நோன்புகளை கடந்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய 5 நோன்புகளின் கபூலியத்துடைய நோன்பாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் கடைசி வரைக்கும் இந்த ரமலானுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் வாழ்க்கையிலே இறுதி ரமலானும் தெரியாது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் வாழ்க்கையிலே பல ரமலான்களை அடைந்தோம். யா அல்லாஹ் எந்த ரமலான் எங்களுடைய ரஹ்மத்தை அடைந்தோம் என்பது தெரியாது. யா அல்லாஹ் உன்னுடைய மக்ஃபிரத்தை பெற்றோம் என்பது தெரியாது. யா அல்லாஹ் எந்த ரமலானிலே நரகத்துடைய விடுதலையை பெற்றோம் என்பது தெரியாது. யா அல்லாஹ் லைலத்து கத்ரை எந்த ரமலானிலே அடைந்தோம் என்பது தெரியாது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த ரமலானிலே அத்தனை பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நரகத்துடைய விடுதலையை எமக்கு தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உற்றா உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எமக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு மௌத்த நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எந்த நாளிலே வஃபாத்தானால் கபருடைய வேதனை குறைக்கப்படும் என்பா உன்னுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை நாள் எங்களுடைய ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எந்த நேரம் யா அல்லாஹ் உனக்கு நெருக்கமான நேரமாக இருக்கும் யா அல்லாஹ் அந்த சுஜூதிலே எங்கள் ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எந்த இடத்திலே வஃபாத்தானால் உன்னுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற முடியுமோ அந்த மதீனத்துடைய மண்ணிலே எங்களுடைய ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.